எவ்வளவு தூரம் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கமிஷன் பணம் எங்க போச்சு? ஒவ்வொரு இடத்துலையும் பத்திரப்பதிவு முடிக்கிறதுக்கு ஒரு பத்திரம் முடிக்கிறதுக்கு 10,000 20,000 கொடுத்தாங்கல்ல, பர்சன்டேஜ் போட்டு வாங்கினாங்கல்ல, அந்த பர்சன்டேஜ் யார் ஃபிக்ஸ் பண்ணது? ஒரு பத்திரப்பதிவுல முந்தைய காலங்களில் ஒரு பத்திரம் முடிக்கணும்னா 5% 7% ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த பர்சன்டேஜ் யார் ஃபிக்ஸ் பண்ணாங்க? இந்த பர்சன்டேஜ் அவருக்கு தெரியாமல் நினைச்சுன்னா அவர் அமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது. சரி, அவருக்கு தெரியாமலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. அந்த பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணது யாரு? அந்த பர்சன்டேஜை வாங்கி யாருக்கு கொடுத்தாங்க? இந்த துறையில், எல்லா துறையிலும், ஹவுசிங்ல நடந்துச்சு, ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் பர்சன்டேஜ் எல்லா இடத்துல நடந்துச்சு. 10 ரூபா நான் பாட்டில் 10 ரூபா எப்படி நிப்பாட்டணும்? பாட்டிலுக்கு 10 ரூபா இருந்துச்சு. எப்படி இந்த அரசு வந்தோடனே முதலாவதாக பாட்டில் 10 ரூபாய் நிறுத்தப்பட்டுச்சு. எல்லா துறைகளிலும் இப்ப நாங்க மின்சாரத்துறையிலே பாத்தீங்கன்னா ஒரு மெகாவாட்டுக்கு சோலாருக்கு, ஒரு விண்டு மில்க்கு ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கப்பட்டுச்சு. அதை இப்ப நிறுத்தி இருக்கோம். எல்லா இடத்துலயும் நிறுத்திருக்கோம்ல. ஏதாவது ஒரு இடத்துல பார்ட்டி பண்ணி ஏதாவது வருதா? எல்லா இடத்துலயும் நிறுத்தப்பட்டிருக்கு. அது இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் அவங்க மக்கள்கிட்ட எல்லா பொதுமக்களும் தெரியும் எதற்காக மக்கள் இப்படி ஒரு வாக்களிச்சாங்க. திமுக வேண்டான்னு எல்லா திமுக முன்னாள் அமைச்சர்களும் ஏன் தோற்கடித்தாங்க? ஏன்னா மக்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணாங்க. யாரு இங்க ஒளிவு மறைவுகளா இல்ல, எல்லாம் நடந்த எல்லாம் மக்களுக்கு. அதே மாதிரி அதிமுக இருந்து சேர்ந்த உடனே வழக்கறிஞர்களுக்கு அரசு யார் யாருக்கெல்லாம் தகுதியின் அடிப்படையில் நியமிக்க அவங்க எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்களோ அது மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய ப்ரொசீஜர் படி நியமிச்சிருக்காங்க. இது டெம்பரரி நியமனம். இதுல இந்த முதல் முறையாக 45 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்லாருடைய ப்ரொஃபைலையும் வேலிடேட் பண்ணி ஹைகோர்ட்டா இருக்கட்டும், இல்ல கீழவை மற்ற மாவட்டத்தில் கீழவை நீதிமன்றங்கள் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ப்ராப்பரா நியமிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் வேலைகள் நடந்துட்டு வரும். இன்னும் தரமாக நீதிமன்றங்கள்ல எல்லாம் சிறப்பாக செயல்பட, இன்னும் தரமான வழக்கறிஞர்களை நியமிக்க, இன்னும் அது ஸ்ட்ரீம்லைன் பண்ற வேலைகள் தான் நடந்துட்டு வரும். இன்னும் ஒரு சில மாதங்கள்ல முற்றிலும் ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்டு ஒரு சிறப்பான எந்தவித ஒரு தடையும் இல்லாமல், எந்தவித ஒரு லஞ்ச லாவணையும் இல்லாத அளவிற்கான ஒரு அரசு நம்மளுடைய நீதிமன்றங்கள், அரசு வழக்கறிஞர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த வேலையை செஞ்சிருக்கோம். அது இன்னும் ஒரு சில மாதங்கள் இன்னும் முழுசா ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். படம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் எங்களுக்கு சாதாரணமாக இன்னைக்கு இருக்கிற பாக்குற பொதுமக்கள் எல்லாரும் பாக்குறவங்களுக்கு ஒரு சாதாரண படமாக தெரியவில்லை. அவர் தளபதி எங்களுடைய முதல்வர் நம்ம முதல்வர் பட்ட 3 வருஷ கஷ்டங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொதுமக்கள் எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கு. ஒருவேளை இந்த படம் போன இதுல ஜனவரியிலே வந்திருந்தா கூட இப்படி ஒரு உணர்வு யாருக்கும் வந்திருக்காது. ஏன்னா அப்ப நாங்கள் மேலும் வேலை பார்க்கணும், பொதுமக்களிடம் போய் சேர்ந்திருக்கோம். தவிர்த்து இப்ப இந்த 3 வருடம் முதல்வரான பிறகு இந்த படம் வருவது ஒரு பெரிய சிறப்பு. இந்த 3 வருடம் அவர் பட்ட கஷ்டங்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட எல்லாம் தெரியும். ஏன்னா அதுல வேற யாரும் படத்தையும் மற்றதையும் ரிலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. படம் உணர்வுபூர்வமா எவ்வளவு தூரம் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க. எல்லாத்தையும் மீறி இவங்க இன்னும் இதை பற்றி தான் பேசி இவங்களோட காலத்தை ஓட்டுவாங்கன்னா ஆர்வி உதயகுமாரி மாதிரி ஆட்கள் இப்படிதான் ஏதாவது ஒண்ணுக்கு இல்லாத விஷயங்கள் நீங்க எடுத்துட்டு இது மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு எப்படி செய்யணுமோ அது நீங்க நிறைய தகவல் அடிப்படையில், ஊகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது. கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவுல எங்களுடைய தலைவரும் நம்மளுடைய முதல்வர் தான் இருப்பார். வேற யாரும் பாருங்க, எப்பயுமே ஆக்கப்பூர்வமான வேலை செய்யணும். நம்ம மக்கள் நலனுக்கு என்ன வேணுமோ ஆக்கப்பூர்வம் செய்யணும். நம்ம லீகல் ஸ்டாண்டை எந்த இடத்துல விட்டு கொடுக்க போறது. லீகல் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்வர் 1.5 மாதத்துக்கு மேலாக எல்லா சட்ட வல்லுநர்களும், எல்லா தரப்பு வல்லுநர்களும், விவசாயிகள் எல்லாத்தையும் ஆலோசனைச்சு தான் வராங்க. ஸோ என்ன செய்யணும் அது முதல்ல சரியாக செய்வார். நம்ம தமிழக நலனுக்காக என்ன செய்யணும், என்ன செய்தால் தமிழக நலன் காக்கப்படும், தமிழக உரிமையும் காக்கப்படுமோ அதுல ஒரு இடத்துல கூட 1% கூட விட்டு கொடுக்காம முதல்வர் கண்டிப்பாக முடிவெடுப்பார். அனைத்து ஆய்வுகளையும் 1.5 மாதம் செஞ்சிருக்கிறார். இதுல என்னென்ன செய்தால் நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும், நமக்கு என்ன நம்மளோட உரிமைகள் காக்கப்படுமோ அது கண்டிப்பாக. நீட் விவகாரத்துல நம்மளோட ஸ்டாண்ட் என்ன? ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம். அங்க ஆர்டிகல் 370 இருந்து என்னென்னமோ பேசுறாங்க. இல்லங்க, நம்ம நீட் விவகாரத்துல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். நீட் வேணாங்கிறதா நம்மளுடைய எண்ணம். இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகலானாலும் நமக்கு தேவை நீட் வேணாங்கிறதா. இப்ப இந்த தேர்வுல தவறு நடந்திருக்கா? ஆமா, தவறு நடந்திருக்கு. இப்ப நடந்திருக்கா? இல்ல, கடந்த 3 வருடமா 4 வருடமா நடந்துட்டு இருக்கு. இதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இது மொத்தமாக ஒன்றிய அரசு முழுவதும் இதுக்கு மன்னிப்பு கேட்க முடியும். ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு எழுதின பரீட்சையில தவறு நடந்திருக்குன்னா அதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். அது இல்லாமல் இந்த தேர்வையே இவ்வளவு குளறுபடிக்கு நடுவில் நடக்க தேவையில்லை. இந்த தேர்வே வேண்டாங்கிறது தான் எங்களுடைய
நிலைப்பாடு, தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு. இதுல அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அமைதியா நடந்த போராட்டத்துல அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்மளுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். அதே இதுல தமிழ்நாட்டுல அங்க எல்லா இடத்துலயும் இல்ல மதுரையில திருப்பரங்குன்றத்துல மட்டும் ரயில் மறியலில் ஈடுபட்டாங்க. அங்க காவல்துறையும் பதட்டமாயிட்டாங்க. ஏன்னா அவங்க அறிவிக்காமல் ரயில் மறியலில் ஈடுபட்டாங்க. அங்க எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், எலக்ட்ரிக்கல் பென்சிங் இருக்கு. அது இல்லாமல் ரயில்கள் வழித்தடங்கள், மாணவர்கள் பாதுகாப்பு கருதி அவங்க வந்து அவங்கள உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அது தவிர்த்து வேற எங்கேயுமே மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்கேயுமே மாணவர்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பையும், ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரு சில பேர் ஒன்று அங்க டெல்லியில் நடக்கிற மாதிரி நீட்டை சீரமைக்கணுன்றாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு ஒவ்வொரு கோரிக்கையிலும் போராட்டம் நடத்துறாங்க. பட் எங்கேயுமே மாணவர்களுக்கு போராட்டத்திற்கு, அமைதியான முறையில் நடக்கும் போராட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பும் அவங்களுக்கு அனுமதியும் எல்லா இடத்துலயும் கொடுத்திருக்காங்க. எங்கேயுமே தடை செய்யவில்லை. எல்லா இடத்துலயும் அனுமதி கொடுத்து இல்ல மெரினால போராட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்லயும் ஆர்டர். சோ அதனால அதுல வந்து அனுமதிக்க முடியாது. இன்னொன்னு, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கும் பகுதிகளில் எப்பயுமே போராட்டத்திற்கு எங்கேயுமே அனுமதி இடையூறு இல்லாத பகுதிகளில் காலகாலமா எங்க நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல தான் அரசு எப்படி நடத்தணுமோ அதான் நடத்தணும். சோ அதனால அரசாங்கத்துக்கு உட்பட்டு, சட்டம் ஒழுங்கு உட்பட்டு எப்படி நடத்தணுமோ அதே நேரத்தில் மாணவர்களுக்கும் தேவையான உரிமைகளை, அமைதியா போராடுற மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் கொடுக்கறதுக்கு தான் வலியுறுத்தப்பட்டிருக்கு. நேற்றுலாம் இரவு வரைக்கும் ஒரு சில இடங்கள் நடந்திருக்கு. அங்கேயும் தேவையான பாதுகாப்பு அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சில இடங்கள்ல இப்போ அறிவிக்காமல் நீங்க வந்து ரயில்வே டிராக்ல போய் இருக்கிறது வந்து அங்க எலக்ட்ரிக்கல் பென்சிங் இருக்கு. யாராவது ஒரு மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் யாரு பொறுப்பாரு? அங்கே காவல்துறை உடனே அப்புறப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு வேற எந்த விஷயமும் இல்ல. எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு சில இடத்துல காவல்துறையும் பதட்டமாக, ஏன்னா மாணவர்கள் திடீர்னு போய் ரயில்வே ட்ராக் நிற்கிறாங்க, யாரு பொறுப்பாக? சோ அதனாலதான் அவங்களும் பதட்டமா செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் அனைவருக்கும் தேவையான அறிவுறுத்தல்களை முதல்வர் அலுவலகத்திலும் கொடுத்திருக்காங்க. இல்ல எல்லா இடத்துலயும் வந்து எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் இந்த மாதிரி பண்ணாங்களோ எல்லா இடத்துலயும் முதல்வர் அலுவலகத்துல இருந்து தெளிவான அறிவுறுத்தல் வழங்கப்படும். என்னன்னா, போராட்டம் வந்து மாணவர்களோட அமைதியா நடக்கிற போராட்டங்கள் நம்ம எப்பயும் வந்து போன அரசு செய்யற மாதிரிலாம் செய்ய மாட்டோம்.